இவ்வளோ பேசுகிறோம்ல மேட் இன் இந்தியா மெஸ்ஸி வி ஹாவ் டு அக்செப்ட் வேர் வி ஆர். நம்மளால இன்னைக்கு வரைக்கும் ஒரு பிரிண்டரை கூட மேனுஃபேக்சர் பண்ண முடியாது. அதுக்கு டெக்னாலஜி தாண்டி மிஷினரிஸில் நம்ம லேக் ஆகிறோம். அதுதான் நான் பார்க்குறேன். ஒரு ஃபேக்ட்ரிக்கு போயிருந்தேன், எம்ஐயோட ஃபேக்ட்ரி. கம்ப்ளீட்லி நான் ஹியூமனே இருக்க மாட்டாங்க, ஒரு 3 பேர் தான். ஒரு நாளைக்கு 10 லட்சம் செல்ஃபோன் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இன்னும் மிஞ்சி போனால் 2 வருஷத்தில் செஃப்பே கிடையாது சைனாவில். இட்ஸ் ஆல் இன்டர்சேஞ்ச் பை ரோபோட்ஸ். மசாஜுக்கு வந்து ரோபோட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ரிங் ஆக்சுவலாக இந்தியாவில் தான் வாங்கினேன். இந்த ரிங்கோட ப்ரைஸ் வந்து 2500 ரூபா அந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ். எங்கள் சைனாவில் ஆஃபீஸ் போட்டிருக்கும். சைனாவில் ஒரு 15 டேஸ் அங்கே தான் இருந்தேன். ஜுவல்லரி மார்க்கெட்டுக்குள்ள ஆக்சிடென்டெல்லாம் உள்ளே போய் பார்க்கும்போது முதல் கடையில் இந்த ப்ராடக்ட்டை பார்க்குறேன். ஷோமே $1, அதாவது 86 ரூபா. லக்ஸுரி பிராண்ட்னு சொல்கிற கூஷி ஆர் லைக் வெண்டி ஆர் லைக் எனி எம்கே இந்த மாதிரி பிராண்ட்ஸ்க்கெல்லாம் சைனாலேருந்து ஒரு வீடியோஸ்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் இந்த பேகை வந்து நீங்கள் வந்து ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க. இந்த பேகை எங்களுக்கு செய்கிறதுக்கு வந்து லிட்ரலி 1 லட்ச ரூபா கூட இருக்காது. 50,000 ரூபாய்க்கு வந்து 25,000 தான் எங்களோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட். ஆனால் இந்த பிராண்டெல்லாம் உங்களுக்கு ஏமாற்றி 10 லட்ச ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னு சொல்லி இப்போ நவ டேஸ் சைனீஸ் பீப்புள் ஆர் ப்ரொபகண்டா அந்த யூஎஸ் மார்க்கெட்டை டார்கெட் பண்ணி ப்ரொபகண்டா பண்ணுறாங்க. இது முன்னாடி அமேசானில் வாங்கிட்டு இருந்தவங்களை தாண்டி யூஎஸில் வந்து டீமூ ஷீர்னு சில வெப்சைட்ஸ் வந்து சைனீஸ் வெப்சைட் டைரக்ட் வெப்சைட்ஸ் இருக்குது. டேரெக்டாக அங்கேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறாங்க. இட் வில் டேக் 10 to 15 days டைம். அந்த கண்ட்ரியை அதை வந்து சப்போர்ட் பண்ணுது. எல்லாருக்கும் வணக்கம். இந்த இன்டர்வியூவில் சமீபத்தில் இ-காமர்ஸில் நடந்தக்கூடிய மாற்றங்கள் என்ன, அண்ட் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய இ-காமர்ஸ் இண்டஸ்ட்ரி எவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டுருக்கு, அதற்குடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, அண்டு இன்றைக்கி ப்ரொடக்ஷனில் ரொம்ப பெருசாக இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் ஒன்று வந்து சைனா. ஸோ சைனாவில் தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன அப்படின்னு சொல்லி பல்வேறு விஷயங்கள் பேச போகிறோம். ஹாப்பி இண்டியம் ஐஸ்கிரீமுடைய ஃபவுண்டர் திரு ராஜராஜன் அவரோட. சார் வணக்கம் சார். தேங்க்யூ. போன இன்டர்வியூ பேசும்போது இ-காமர்ஸோடைய நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசியிருந்தோம். அதுக்கப்புறம் நிறைய வாய்ப்புகளை பார்க்க ஆரம்பிச்சோம்லாம் ஓகே. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸோடைய இந்த டேரிஃப் அது வந்து திருப்பூரில் பனியன் இண்டஸ்ட்ரியை பாதிக்குது. அப்புறம் இங்கேருந்து நிறைய ப்ரொடக்ஷன் இருக்கவங்களாம் பாதிக்கும், பெரிய இம்பாக்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அவங்களாம் கிட்டத்தட்ட thousands of crores லாஸ் ஆகிடுச்சு. இது பர்ச்சேசிங் கெப்பாசிட்டி வேறு யாரும் கிடையாது, நாங்களாம் லாஸில் இருக்கோம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஆல்ரெடி ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணதுலேயே ப்ராப்ளம் இருக்குது. அப்படிங்கும்போது இ-காமர்ஸில் என்ன ப்ராப்ளம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு இயல்பான ஒரு கேள்வி வருது. ஸோ இந்த இ-காமர்ஸில் இந்த யூஎஸ் டேரிஃப் எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு? ஆக்சுவலி இந்த 50% டேரிஃப் வந்து கண்டிப்பாக ஒரு தாக்கத்தை கிரியேட் பண்ணியிருக்கு. அது இல்லைன்னு யாராலும் சொல்ல முடியாது. இதில் 2 விதமாக நம்ம பார்க்கணும். B2B, B2C. பிஸ்னஸ் டு கஸ்டமர். கரெக்ட். பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அமெரிக்காவில் ஒரு டிஷர்ட் கம்பெனி வச்சு, நைக்கி ஒரு அடிடாஸ் இது மாதிரி ஒரு கம்பெனி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து எனக்கு ஒரு ஆர்டர் கொடுக்குறீங்க. சார் தம்பி இந்த மாதிரி எனக்கு ஒரு டிஷர்ட் பண்ணணும், ஒரு 250 ரூபா ஒன்று நான் விற்கக்கூடிய வேலை, நான் எவ்வளோ கொண்டு விற்றுக்குவேன், நீங்கள் வந்து 250 ரூபாய்க்கு நான் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி எனக்கு ஒரு 1 கோடியோ 2 கோடி ரூபாய்க்கு எனக்கு ஒரு ஆர்டர் கொடுக்குறீங்க. பண்ணி முடிச்சு அனுப்ப போகிற சமயத்தில் டேரிஃப் வந்து 50% இன்க்ரீஸ் ஆயிடுது. இப்போ என்ன ஆகுது, நீங்கள் எனக்கு கொடுத்த உங்களோட விலை வந்து 250 ரூபாய்க்கு நீங்கள் என்கிட்ட இந்த பொருளை வாங்கணும். ஆனால் 250 ரூபா ப்ளஸ் 125 ரூபா டேரிஃப் போடுது கவர்மெண்ட், ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஆஸ் யூஷுவல் பழைய ஜிஎஸ்டி 15%ஓட போட்டு 65% க்ளோஸ் டு வருது. அப்போ நீங்கள் எப்படி நினைப்பீங்க, நீங்கள் ஒரு கணக்கு போட்டு வச்சுருப்பீங்க, நான் 250 ரூபாய்க்கு தான் உன்கிட்ட வாங்கணும், டேரிஃப் வந்துச்சுன்னா அது ஓம்பாடு, நீ வந்து அந்த டேரிஃபை நீ எடுத்துக்கோ, எனக்கு வந்து 250 ரூபாய்க்கு இப்போ நம்ம பேசின ரேட்டு கொடுன்னு சொல்கிறது தான் பிரச்சனை. இவன் எப்படி 125, இவனோட ப்ராஃபிட்டே மிஞ்சி போனால் ஒரு 20%, 30% ஒரு 10% அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் அவங்க அந்த ஹோல்சேல் மார்க்கெட்ஸ் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது நான் எப்படி 50% பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பிரச்சனை தான் இந்த ஹோல் 50% டேரிஃப் இஷ்யூவே. அதனால ப்ரொடக்ஷன்ஸ் போக முடியல, அவங்களால சொன்ன ரேட்டுக்கு வாங்க முடியல. இவங்களும் அதுக்கு தாண்டி ஹையஸ்ட் கொண்டு 50% எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்குறதுக்கு இவங்களும் தயாராக இல்லை. இதனால் அப்படியே முடங்கி கிடக்குது. மேஜரான பிரச்சனைகளில் பேர் ஆகி அப்படியே நிற்கிது. அதனால் இந்த ப்ரொடக்ஷன் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மற்ற கண்ட்ரீஸ்க்கு ஷிஃப்ட் ஆகிறாங்க. லெட்ஸ் வியட்நாமுக்கு, இப்போ டேரிஃப் இல்லாத கண்ட்ரீஸ்க்கு அவங்க சுவிட்ச் ஆகிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் எனக்கு யார் 250 ரூபாய் கொடுத்தாலும் ஹாப்பி அப்படின்ற கணக்கில் போகிறாங்க. இ-காமர்ஸ் வந்து அப்படி கிடையாது. இ-காமர்ஸ் வந்து B2C, டைரக்ட் கஸ்டமர்ஸ், டைரக்ட் டு கன்சூமர்ஸ். அதாவது அமேசான்ன்ற ஒரு பிளாட்ஃபார்ம் வழியாக விற்கிற அமேசான், எட்சி, வாட்எவர் வெப்சைட் ஒரு எனிதிங் விற்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் முன்னாடி. லெட்ஸ் சே இப்போ நீங்கள் அமேசான் வழியாக, இப்போ இது எட்சிக்கும் இதுக்கும் பொருந்த, ஷாப்பிஃபைக்கும் இது பொருந்த, அதான் டேரிஃப் வந்து நமக்கு இம்பாக்ட் இருக்கும். அமேசானை பொறுத்த வரைக்கும் அந்த டேரிஃப் வந்து இம்பாக்டை கிரியேட் பண்ணாது. ஏன் சொல்கிறேன்னா, யூஸ்வலாக அந்த இ-காமர்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களோட ப்ராடக்ட்டோட காஸ்ட் இப்போ $100 நீங்கள் எனக்கு ஆர்டர் பண்ணிங்கன்னா, நான் ப்ராடக்ட்டோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வந்து எனக்கு வந்து 15% தான் இருக்கணும். $15 அந்த ப்ராடக்ட்டை நான் மேனுஃபேக்சர் பண்ணுற அளவுக்கு இருந்தால் தான் அந்த ப்ராடக்ட்டை நான் வந்து லாபம் பார்க்க முடியும் இ-காமர்ஸை பொறுத்த வரைக்கும். இல்லாட்டி எல்லா பிளாட்ஃபார்ம் சாப்பிட்ரும் காசை. அப்போது $15 ப்ளஸ் இப்போ உங்களுக்கு அனுப்பும் போது எனக்கு ஒரு டேரிஃப் வரும் இல்லையா, $50, அப்போ $65, 35% ப்ராஃபிட்ஸில் விற்க முடியும். சம்டைம் அமேசானை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. $15 ஒரு பொருளை மேனுஃபேக்சர் பண்ணி நீங்கள் வேர் ஹவுஸ்க்கு அனுப்பும் போது எம்ஆர்பி கேட்க மாட்டான். எவ்வளவுக்கு நீங்கள் அனுப்புறீங்க, அந்த வேல்யூ ஆஃப் த ப்ராடக்ட் $10க்கு 50%, லெட்ஸ் சே $5. ஸோ உங்களோட லேண்டிங் காஸ்ட் வந்து $15க்கு அங்கே லேண்ட் ஆகும்.
ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் $15 லேண்ட் ஆகும்போது நீங்கள் எம்ஆர்பி எவ்வளோ வேணாலும் மாற்றிக்கலாம். யூ ஹேவ் அ கண்ட்ரோல் ஆன் இட். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா $100 வச்சிருந்த ப்ராடக்ட்டை ஒரு $102 $105 மாற்றிக்கிறீங்க. இந்த டேரிஃப்க்கு உண்டான காஸ்ட்டை மாற்றிக்கிறீங்க. இதனால் இம்பேக்ட் இருக்கும். பட் ஆனால் அதர் எண்டில் யார் இருக்கான்னு பார்த்தா சைனா இருக்காங்க. சைனாக்கு ஆல்ரெடி 25% டேரிஃப் இருக்குது. ப்ளஸ் இப்போது த டாக் இஸ் கோயிங் ஃபார் 200%. ஸோ இம்பேக்ட்ஸ் எப்படி இருந்தாலும் இருக்கும். கடைசியில் பாதிக்கப்பட போகிறது என்னமோ அமெரிக்கன் பீப்புள் தான். பட் இந்த டேரிஃப் வந்து இ-காமர்ஸை வந்து பெரிய அளவில் பாதிக்காது. ஏன்னா நம்ம லாபத்தில் கொஞ்சம் குறைச்சலாக இருக்குமே தவிர ஸ்தம்பிச்சு போகிற அளவுக்கு ஒரு இம்பாக்டை க்ரியேட் பண்ணாதுங்கிறது தான் பெர்ஸ்பெக்டிவ். நான் இங்கே ஒரு பொருள் செய்கிறேன், ஒரு வுட்டன் டாய் செய்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு $100 நான் செய்கிறேன். ஆனால் என் ப்ராஃபிட் மார்ஜினாக வச்சு ஒரு $20 எக்ஸ்ட்ரா வச்சு $120 நான் பண்ணுறேன். ஸோ இப்போ $120 நான் அமேசானில் கொடுக்கப்போ அந்த பண்ணக்கூடிய $100 தான் அவன் வந்து 50% டேரிஃப் போடுறான். அந்த 20% இல்லை 20 லாபத்துக்கு போடுறது இல்லை அவன். ஸோ இப்போ 100க்கு அவன் 50% போடல. இல்லை அதுதான் சொல்ல வரேன். ஆக்சுவலி வந்து நீங்கள் சொல்கிற பாயிண்ட் கரெக்டு தான். ஆனால் இ-காமர்ஸை பொறுத்த வரைக்கும் இ-காமர்ஸ் நீங்கள் எனி இ-காமர்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் 85% ப்ராஃபிட் இல்லாமல் பண்ணுனா ஃபெயிலியர். அதாவது ஒரு பொருள் $10 நான் தயார் பண்ணுறேன் அப்படின்னா அதுலேருந்து ஒரு 5 மடங்கு வச்சு தான் விற்கணும் அமெரிக்கா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ இந்த டேரிஃப் வந்து இந்த மாஸ் ப்ரொடக்ஷனை இப்போ திருப்பூர் கொங்கு பெல்ட்டில் இருக்கவங்களை அஃபெக்ட் பண்ண அளவுக்கு இந்த இ-காமர்ஸை அஃபெக்ட் பண்ணாது. இ-காமர்ஸ் இன்னுமே போயிட்டு தான் இருக்குது, நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் இம்பாக்ட் இருக்குது. வர லாபங்கள்லாம் கொஞ்சம் கம்மியாகுதே தவிர மற்றபடி. இப்போ சும்மா ஒரு இதாக கேட்குறேன். இப்போ ஆல்ரெடி இப்போ திருப்பூரில் இருக்கணும்னா இந்த சொல்கிறாங்க என்னென்னா இந்த ப்ளஸ் சைஸ் டிஷர்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தான் நாங்கள் உங்களுக்கு பண்ணுவோம். இப்போ இந்த வந்து நான் வேறு எந்த கண்ட்ரி கொடுக்க முடியாது. ஏன்னா இப்போ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பண்ணிட்டோம். இப்போ ஆர்டர்ஸ் எடுத்தாச்சு, நாங்களும் பண்ணிட்டோம், எம்ப்ளாயிஸ் எடுத்து பண்ணியாச்சு. இப்போ பண்ண முடியலங்க. இப்போ மேபி அவங்களுக்கு தான் இ-காமர்ஸில் தான் வாய்ப்பு இருக்குமா? ஏன்னா இப்போ அவங்களுக்கு யூஎஸ் மார்க்கெட் தான் டார்கெட். இந்த பர்ச்சேசிங் கெப்பாசிட்டியும் அவங்களுக்கு தான் இருக்குது, வேறு எந்த கண்ட்ரியும் கிடையாது. இந்த சைஸ் டிஷர்ட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு தான் பண்ணியிருக்கோங்க. இப்போ அவங்க யூஎஸ் தான் செல் பண்ணி ஆகணும். இப்போ மேபி அவங்க இ-காமர்ஸ்க்குள்ளே வந்தால் வாய்ப்பு தான் இருக்குமா? சரி, இல்லை ஆக்சுவலாக வந்து நம்ம 2 விஷயமாக பார்க்கணும். அதாவது கண்டிப்பாக அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இப்போ நீங்கள் இப்போயே பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். இப்போ இந்த டேரிஃப் வந்ததுனால இப்போ இன்ஸ்டாகிராம்ஸ் இதில் எல்லாம் வந்து இந்த பெரிய பெரிய பிராண்ட், அதாவது லக்ஸுரி பிராண்டுன்னு சொல்கிற கூஷி ஆர் லைக் ஃபெண்டி ஆர் லைக் எனி பெரிய பிராண்ட்ஸுக்கு எம்கே இந்த மாதிரி பிராண்ட்ஸ்க்கெல்லாம் சைனாலேருந்து ஒரு வீடியோஸ்லாம் வர ஆரம்பிச்சிரு. நீங்கள் உங்களோட ரீல்ஸ்குள்ளே கூட வந்திருக்கும். என்ன வந்திருக்குன்னா, இந்த பேகை வந்து நீங்கள் வந்து ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க. இந்த பேகை எங்களுக்கு செய்கிறதுக்கு வந்து லிட்ரலி 1 லட்ச ரூபா கூட ஆயிருக்காது. 50,000 ரூபாய்க்கு வந்து 25,000 ரூபா தான் எங்களோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட். ஆனால் இந்த பிராண்டெல்லாம் உங்களுக்கு ஏமாற்றி 10 லட்ச ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னு சொல்லி இப்போ நவடேஸ் த சைனீஸ் பீப்புள் ஆர் ப்ரொபகண்டா அந்த யூஎஸ் மார்க்கெட்டை டார்கெட் பண்ணி ப்ரொபகண்டா பண்ணுறாங்க. இது வந்து டேரெக்டாக எங்கள்கிட்டே வாங்கிக்கோங்க, நீங்கள் அதுக்கு $10,000 வாங்க, அதே குவாலிட்டி அதே ப்ராடக்டாக நாங்கள் வெறும் 50,000 60,000 கொடுக்குறோம். அந்த யூஎஸில் வந்து அவேர்னஸ் வந்து ஜாஸ்தி வந்துருச்சு. இப்போ இதனால் எப்படி ஆகுதுன்னா, முன்னாடி அமேசானில் வாங்கிட்டு இருந்தவங்களை தாண்டி யூஎஸில் வந்து டீமு ஷீர்னு சில வெப்சைட்ஸ் வந்து சைனீஸ் வெப்சைட் டேரக்ட் வெப்சைட்ஸ் இருக்குது. டேரெக்டாக அங்கேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறாங்க. இட் வில் டேக் 10 to 15 days டைம். அந்த கண்ட்ரியை அதை வந்து சப்போர்ட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவிலேருந்து ஒரு யூஎஸ் அனுப்புனா மினிமம் 1 kg அனுப்புனா $1,600 வச்சுக்கோங்க 1 kg. இதே நீங்கள் சைனாலேருந்து ஒரு யூஎஸ் அனுப்புனீங்கன்னா $200 $150 அனுப்பிச்சிடலாம். ஸோ அப்போ அந்த ஃப்ரைட்டு இது எல்லாமே ஒரு டோட்டல் சர்க்குலேட் அந்த கண்ட்ரி ஈகோசிஸ்டமாக ஒர்க் ஆகுது. அந்த ஈகோசிஸ்டமாக ஒர்க் ஆகும் போது தான் வந்து த கண்ட்ரி இஸ் பிரிங்கிங் மோர் அண்ட் மோர். இப்போ ஆல்மோஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, டீமோட சேல்ஸ் இஸ் கோயிங் டு ஹிட் த அமேசான் சேல்ஸ் வர அளவுக்கு அவங்க வந்து ஹிட் பண்ணுறாங்க. இங்கே வேண்டாம், நேற்று ஆஸ்திரேலியா ஒருத்தர்கிட்ட பேசினேன் அவங்ககிட்ட. அவங்களும் தேர் பையிங் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் டீமோ. அதாவது இட்ஸ் சைனீஸ் வெப்சைட், நமக்கு அந்த வெப்சைட்க்கு ஆக்சஸ் கிடையாது. அந்த வெப்சைட்லேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறாங்க. இட் வில் டேக் 10 days 15 days ஆனாலும் பரவாயில்ல, நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணி. சரி, த ப்ரைஸ் டிஃப்ரென்சஸ் ஆர் வெரி ஹியூஜ். நம்ம என்ன சொல்கிறோம், மேட் இன் இந்தியாலாம் சொல்கிறோம். பட் ஆனால் வந்து டு பி ப்ராக்டிக்கல், நாளைக்கு நம்ம சைனாவை ரீப்ளேஸ் பண்ணுவோம்னா முடியாது. இட் வில் டேக் another 15-20 years. அதாவது இன்றைக்கி நாளைக்கு ஸ்டெப் எடுத்து வச்சாலே அதை பண்ணுறதுக்கு அவ்வளோ டைம் ஆகும். அதே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நம்ம யூஎஸ்க்கு பண்ணால் மட்டும்தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்றது கிடையாது. இந்தியாவிலேயே அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறத நான் பார்க்குறேன். கரெக்ட். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த ரிங் ஆக்சுவலாக இந்தியாவில் தான் வாங்கினேன். ஸோ இந்த ரிங்கோட ப்ரைஸ் வந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா 2499க்கு விற்கிறேன். 2,500 அந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ். நான் இப்போ எங்கள் சைனாவில் ஆஃபீஸ் போட்டிருக்கோம். சைனாவில் ஒரு 15 days அங்கே தான் இருந்தேன். இப்போது சுற்றி பார்த்துட்டு அந்த ஜுவல்லரி மார்க்கெட்டுக்குள்ளே ஆக்சிடென்டெல்லாம் உள்ளே போய் பார்க்கும்போது எக்ஸாக்ட்லி த ஃபஸ்ட் ப்ராடக்ட் ஐ சாட் இந்த முதல் கடையில் இந்த ப்ராடக்ட்டை பார்க்குறேன். இட்ஸ் ஷோ மீ $1, அதாவது 86 ரூபா. 2,500 ரூபாய்க்கு இந்தியாவில் விற்கிறாங்க. நீங்கள் அப்புறம் அந்த கடையை பற்றி டீட்டெயிலாக பார்க்கும்போது அந்த வெப்சைட்டோட டிராஃபிக் வந்து க்ளோஸ் டு 2,50,000 பேர் அந்த வெப்சைட்டை விசிட் பண்ணுறாங்க. ஸோ யூஸ்வலாக இ-காமர்ஸ் வேர்ல்டில் என்ன சொல்லுவாங்கன்னா 10% வாங்குவாங்க. 100 பேர் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனாங்கன்னா 10 பேர் வாங்குவாங்க, 90 பேர் வாங்க மாட்டாங்க. 10 பேர் வாங்கினா கணக்கு போட்டுக்கோங்க, 25,000 பேர் இன்ட்டு 2,500 ரூபாய்க்கு வாங்கினா வாட் இஸ் த நம்பர்னு கணக்கு போட்டுக்கோங்க. 84 ரூபாய்க்கு இதோட மேக்கிங் காஸ்ட்டு.
நான் சொல்கிறது அமெரிக்காவுக்கு விற்றா 5x கிடையாது, இவரே இறக்குறைய 20x 30xக்கு பண்ணுறாங்க. ஸோ அங்கேருந்து எடுத்து இங்கே வரதுக்கு என்ன சார்ஜ் ஆகும்? அது பெருசாக பேஸ்ட் ஆன் த ப்ராடக்ட். அப்போ இது நீங்கள் 84 ரூபா ப்ராடக்ட் நீங்கள் ப்ராப்பராக டேக்ஸ் கட்டி கொண்டு வந்தீங்கனாலும் மிஞ்சி போனால் 110 ரூபா ஆகும். இது எப்படி சொல்கிறது, அந்த ஒரு எப்போதுமே ஒரு கோட் சொல்லுவாங்கல்ல, ஃப்ரிட்ஜ் கண்டுபிடிச்சி சம்பாரிச்சவனை விட கொக்கோ கோலா விற்று சம்பாரிச்சவன் தான் ஜாஸ்தி சம்பாதிக்கிறான்ற மாதிரி. தே see the opportunity, அவ்வளோதான். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக பார்த்து யார் மேப் பண்ணுறாங்களோ தே வின்னர்ஸ். ஸோ ரெஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, இன்றைக்கும் நம்ம ஊர்லேயும் ஜுவல்லரி கல்கட்டாவில் பண்ணுறாங்க, ஹைதராபாத்தில் இருக்குது, கோயம்புத்தூர்லேயே நிறையா ஜுவல்லர்ஸ் இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து எனக்கு ஒரு 20% கிடைச்சா போதும், 10% கிடைச்சா போதும், 2%, 5%, 1% ஒர்க் பண்ணுற ஆட்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. திஸ் இஸ் நாட் த வே வி அண்ட் யூ திங்க். ஸோ இதுதான் இந்த பெர்ஸ்பெக்டிவ் தான் மாறணும்னு சொல்கிறேன். வி ஹேவ் டு கோ குளோபல்னு யோசிச்சோம்னா தான் அந்த சைனாவை நம்ம கம்பீட் பண்ண முடியும், சில சைனாவுக்கு ஈக்குவலண்ட்டாக வர முடியும்னா நம்ம வந்து பார்க்குறது எல்லாமே டொமஸ்டிக் மார்க்கெட். நீங்கள் ஒன்றும் இல்லை, சைனாவில் பைமா மார்க்கெட்னு ஒரு மார்க்கெட்ஸ் இருக்கும், நிறைய க்ளோதிங் மார்க்கெட், எல்லா மார்க்கெட்ஸ் இருக்கும். அங்கே ஒரு பைமா மார்க்கெட், ஒரு க்ளோதிங்னா ஒரு மார்க்கெட் எடுத்திங்கன்னா இட்ஸ் லைக் ஒரு சென்னையோட ஹாஃப் சிட்டி வச்சுக்கோங்களேன், கான்சோவில் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு என்டையர் இருக்குது. நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன இருக்குன்னா, சைனாவில் எல்லாமே பொருள் கம்மின்னு இருக்குது, அங்கே பொருளே கம்மியே கிடையாது. சைனாவோட ஒரு காமன் மேன் வாங்கினானா பொருள் கம்மியே கிடையாது. ஒரு நார்மலாக ஒரு ஷர்ட்டை நம்ம ஊரில் 4000 ரூபாய்க்குன்னா அங்கேயும் 4000 ரூபாய்க்கு, ஷூ 6000 ரூபாய்க்கு. இதே நீங்கள் மார்க்கெட்டில் போய் 100 பீஸோ 200 பீஸோ 300 பீஸோ வாங்கும்போது ஹோல்சேல் தான் ப்ரைஸ் இருக்குது. ஸோ அப்போ அந்த ஈகோ சிஸ்டம்ஸை வந்து அவங்க டெவலப் பண்ணிட்டாங்க. நீங்கள் போய் சைனீஸ் போய் அங்கே சைனா அந்த மார்க்கெட்டில் வாங்க மாட்டான், ஹி வில் பை ஒன்லி டு த லோக்கல் மார்க்கெட். அவங்களுக்கு அந்த ஈகோ சிஸ்டம்ஸை வந்து 160 country ஆஃப் பீப்புள் ஆர் கமிங் டு தட் மார்க்கெட் அண்ட் பையிங் த ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் தெம். அது கிரியேட் ஆனதுனால தான் அவங்களால அந்த என்டையர் வேர்ல்டை ரீச் பண்ண முடியுது. அதனால தான் நீ எவ்வளோ வேணால் டேரிஃப் போட்டுக்க, நம்ம தான் டேரிஃப் பார்த்து பயப்படுறோம். நன் ஆஃப் த சைனீஸ் பீப்புள் ஹேவ் பீன் ஃபியர் ஆஃப் US டேரிஃப். அவங்களுக்கு கவலையே இல்லை. சி ஒரு கண்ட்ரி போன பரவாயில்ல, எனக்கு 150 கண்ட்ரி இருக்கு, நீ எப்படி இருந்தாலும் என்கிட்ட தானே வரணும். நீ ஒரு பேப்பர் வாங்கினாலும் பேப்பர் கிளிப் வாங்கினாலும் என்கிட்ட தானே வரணும். நீ 50% போட்டுக்கோ, 100% போட்டுக்கோ, 200% போட்டுக்கோ, ஐ டோன்ட் கேர், ஐ வில் செல் இட் டு ரெஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ்னு பார்க்கலாம். அது ஹோல் வேர்ல்டுக்கு இந்த டிஸ்பிளே வந்து சைனா தான் கொடுத்துருக்கு. இந்த ட்ரிபிள் ஃபோல்ட் டிஸ்பிளே எல்லாமே அவன் தான் கொடுத்துருக்கு, எல்லாமே அவன் தான் கொடுத்துருக்கான். நம்ம வாங்கி அசம்பிள் பண்ணி மேட் இன் சைனா போட்டுக்க, மேட் இந்தியா போட்டுக்கன்னு போட்டுருக்கோம். சார் நம்ம இவ்வளோ பேசுகிறோம்ல மேட் இன் இந்தியா, மெசி வி ஹாவ் டு அக்செப்ட் வேர் வி ஆர். நம்மளால் இன்றைக்கி வரைக்கும் ஒரு பிரிண்டரை கூட மேனுஃபேக்சர் பண்ண முடியாது. வி ஹாவ் 100% மேட் இன் இந்தியான்னு ஒரு பிரிண்டர் கூட அதுக்கு டெக்னாலஜி தாண்டி மிஷினரிஸில் நம்ம லேக் ஆகிறோம். அதுதான் நான் பார்க்குறேன். ஒரு செமிகண்டக்டர்ஸ் பண்ணுற மாதிரி இப்போ நம்மலாம் சொல்கிறோம், செமிகண்டக்டர்ஸ்க்கு அது பொலிட்டிக்கலாக இருக்கும், பட் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம இன்னும் ப்ரிப்பேர்டே ஆகலை. அதுக்குண்டான மிஷினரிஸுக்கு உண்டான ப்ரிப்பேர்னஸ் இல்லை நம்மள்கிட்ட. ஒரு ஃபேக்ட்ரிக்கு போயிருந்தேன், யூ டோன்ட் பிலீவ் இட், இட்ஸ் எம்ஐயோட ஃபேக்ட்ரி. இப்போ நீங்கள் கூகுளில் பார்த்தாலும் தெரியும், இட்ஸ் அ கம்ப்ளீட்லி நான் ஹியூமனே இருக்க மாட்டாங்க, ஒரு 3 பேர் தான். ஒரு நாளைக்கு 10 லட்சம் செல்ஃபோன் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. தே ஆர் ஸோ அட்வான்ஸ்ட் இன் ரோபாட்டிக்ஸ். ஸோ நான் ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருந்தேன், ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் இருக்கவர்கிட்ட. அவர் சொல்கிறாரு, இன்னும் மிஞ்சி போனால் 2 வருஷத்தில் செஃப்பே கிடையாது சைனாவில். இட்ஸ் ஆல் இன்டர்சேஞ்ச் பை ரோபோட்ஸ். ஃப்ரைட் ரைஸ் நூல்ஸா எல்லாமே தே ஹாவ் த லிமிடேஷன்ஸ். இப்போ ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. 1-2 ரெஸ்டாரண்ட்ஸ்ல எல்லாம் நானே போய் பார்த்தேன், அவங்கள எல்லாமே இது பண்ணுறாங்க. மசாஜுக்கு வந்து ரோபோட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக இப்போ சைனா சொன்னாலும் கேட்குறேன், இப்போ இந்த கேண்டன் ஃபேர்லாம் இப்போ அது போயிட்டுருக்கு, நிறைய பேர் அதுக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணதெல்லாம் போகிறாங்க. ஸோ கேண்டன் ஃபேர் போய் இப்போ ஜிம்மோ இல்லை மற்ற ஏதோ ஒரு எக்யூப்மெண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறது அவ்வளோ ப்ராஃபிட்டபுளான ஒன்றா? அது எப்படி சார்? இல்லை, ஆக்சுவலாக வந்து கேண்டன் ஃபேருக்கு நானும் ஒரு 8 வருஷமாக போகிறேன். 8 வருஷமாக கேண்டன் ஃபேருக்கு போகிறேன். கேண்டன் ஃபேருக்கு நீங்கள் போனீங்கன்னா, அந்த டேயில் போனீங்கன்னா நம்ம ஒரு 30% ஆஃப் இந்தியன்ஸை பார்க்கலாம். அந்த 100 பேர் அந்த ஃபேருக்கு வந்தாங்கன்னா 30 ஆள் நம்ம இருப்போம். பிரச்சனை என்னன்னா, யூ டோன்ட் ஹேவ் த கிளாரிட்டி வாட் டு பை. அவங்க என்ன சொல்றாங்க, எல்லாமே வச்சிருப்பாங்க. நான் போய் பார்க்க போறேன், சும்மா ஃபேரை பார்க்க போறேன், என்ன இருக்குன்னு பார்க்க போறேன். நீங்க என்ன கேட்பீங்கன்னா, போய் கேட்பீங்க. ஆக்சுவலி நானும் அதை ஒரு 8 வருஷம் முன்னாடி அப்படி தான் பண்ணிட்டு இருந்தேன். போய் கேட்பேன், இந்த சோஃபாவோட 15000 ரூபா, ஐயோ எங்கள் ஊரில் 70000 ரூபா தெரியுமா, எங்கள் ஊரில் 1 லட்ச ரூபா தெரியுமா, இது எவ்வளோ இப்படி வாயை பிறந்துட்டே வந்துடும் திருப்பி. வென் யூ வாண்ட் டு மேக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேண்டன் ஃபேருக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் இதுதான் பண்ண போகிறேன், இந்த பிஸ்னஸ் பண்ண போகிறேன், லெட்ஸ் சே ஃபர்னிச்சர் பண்ண போகிறேன், இல்லை ஏதோ ஒரு ஹார்ட்வேர்ஸ் பண்ண போகிறேன், இல்லை எனி ஜிம் வாட் எவர் இட் இஸ். ஸோ யூ டூ த கிரவுண்ட் ஒர்க் ஃபர்ஸ்ட். கிரவுண்ட் ஒர்க் வந்து நான் இப்போ இங்கே வாங்கினா இவ்வளோ காஸ்ட் வருது, இதோட இம்போர்ட் டேக்ஸ் இவ்வளோ வருது, எக்ஸ்போர்ட் டேக்ஸ் இவ்வளோ வருது, இதெல்லாம் இங்கே எடுத்து வந்தால் நீங்கள் லேண்டிங் இங்கே வரும்போது எனக்கு என்ன காஸ்ட் வருது, நீங்கள் அலிபாபாலையோ இதுலையோ போட்டு ஒரு ப்ரைஸ் ரேஞ்சை எடுத்துக்கலாம். கேண்டன் ஃபேருக்கு எதுக்கு போகணுன்னா, நான் ஒருத்தனை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இதுதான் பண்ண போகிறேன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அந்த டைமில் இவனை மாதிரியே மற்ற மேனுஃபேக்சர்ஸ் இருப்பான். ஸோ இப்போ நீங்கள் அதை விட அட்வான்ஸ்டு மிஷினரிஸ் வச்சுருப்பான். ஸோ அவனை நம்ம அலிபாபாவில் தேடி எடுத்துக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சில கொஸ்டின்ஸோடு நம்ம போகணும். ஸோ இந்த ப்ராடக்ட்டோட காஸ்ட் என்ன, இதோட MOQன்னு ஒரு ஃபேக்டருக்கு ஆக்சுவலாக நம்ம மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி அங்கே தான் இடிக்கும். நம்ம ஆளுகளுக்கு பிரச்சனையே அங்கே தான். நம்ம ஆள் என்ன பண்ணுவாங்கன்னா,
சார் நான் இனிஷியலாக ஒரு சின்ன குவான்டிட்டி ஒரு 3 பீஸ் கொடுங்க சார், 5 பீஸ் கொடுங்க சார், நான் ஊரில் போய் பார்த்துட்டு அப்புறம் அடுத்தடுத்து ஆர்டர் பண்ணால் அவன் அக்செப்ட் பண்ண மாட்டான். ஹீல்ஸே மினிமம் 100 பீஸ் வந்தால் தான் பண்ண முடிஞ்சிடும். ஸோ அப்போது நீங்கள் ஒர்க் பண்ணும்போது அந்த நம்பர்ஸு குவான்டிட்டிஸு இதெல்லாம் அந்த கம்பெனி ஒத்துக்குதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கிரவுண்ட் ஒர்க் பண்ணிவிட்டு போனோம்னா ஒன்றுமே பண்ண முடியாது. போய் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு வரலாம், அவ்வளோதான். அந்த செமினார்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன்ல, ஸோ அப்போ வந்து லிட்டரலி ஐ கம்ப்ளீட்லி ஸ்டாப் த செமினார்ஸ் மாதிரி பண்ணிட்டேன். ஏன்னா த ரீசன் வந்து எப்படி பார்க்குறேன்னா, நம்ம சொல்லித்தரோம், அதை இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் பண்ணுறதுல ப்ராக்டிக்கலாக பிரச்சனைகள் வருது. ஸோ அப்போ அதுக்காகவே இப்போ ரேண்டமாக நாங்கள் ஒரு 100 பேர்த்த பிக் பண்ணிட்டோம். 100 பேர்த்த பிக் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு $10,000 சேலஞ்சுன்னு ஒரு சேலஞ்ச். அந்த சேலஞ்ச் என்னென்னா, ஐ மேக் எவ்ரி 100 people, அது ஆல் த 100 people செல் $10,000 நீங்கள் வர்ற வரைக்கும் நான் பக்கத்தில் இருப்பேன். ஐ வில் மேக் ஷூர் யூ வில் செல் $10,000. செமினாருக்கு வரவங்கள $10,000 வந்து அவன் ஏர்ன் பண்ணுற அளவுக்கு அது உங்கள் பொறுப்பு. ஆமாம், என் பொறுப்பு. செமினார்ஸ்னு இல்லை, ரேண்டமாக ஒரு 100 பேர் எங்கள் செமினார்ஸ்க்கு அட்டென்ட் பண்ணியிருப்பாங்களே. இதனால் ஒரு 6 மாதமோ 7 மாதமோ ஒரு செமினார்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதில் ஒரு 10-20 செமினாரில் வந்தவங்க எல்லாத்துலேயும் ரேண்டமாக பிக் பண்ணி ஒரு 100 பேர் எடுத்திருக்கோம். அந்த 100 இந்த 100 பேர் என்னென்னா, அதாவது இஃப் ஐ சே டு த காமன் பீப்புள்ஸ் டூ திஸ் அப்படின்னு சொன்னால் அவங்கெல்லாம் எப்படி பார்க்குறாங்கன்னா, இவர் ஹீ செல்லிங் அ கோர்ஸ், அதனால் அவர் பண்ணுறாரு. ஆக்சுவலி என்னோட அப்ஜெக்டிவ், நான் ஃபஸ்ட் இன்டர்வியூலேருந்து அதுதான் சொல்கிறேன், என்னோட அப்ஜெக்டிவ் இஸ் நாட் தட் நீ என்கிட்ட கேட்காம போய் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, அட்லீஸ்ட் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, யூஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிறது தான் என்னோட கோர் மோட்டோ. ஏன் $10,000 சம்பாதிக்க உங்கள் பொறுப்புங்கிறீங்க? அது ஏன் பொறுப்புனா, இப்போ நீங்கள் $1,000 யார் வேணாலும் பண்ணிடலாம். ஒரு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி $10,000 இட்ஸ் பிக் நம்பர். ஒரு $10,000. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாத்தாலையும் முடியும் அப்படிங்கிறத தான் நான் ப்ரூவ் பண்ணுறேன். இந்த 100 பேர் ஆக்சுவலாக ப்ராப்ளம் ஐ புட் இன் தி சோஷியல் மீடியா ஆல்சோ. ஸோ இந்த 100 பேரும் எக்ஸாக்டாக 100 பேர் தான் அந்த கவுண்ட். 100 பேரும் $10,000 வித்தின் ஓவர் த பீரியட் ஆஃப் 6 to 8 months பீரியட். 1 year சொல்கிறோம் டைம் பீரியட், பட் 6 to 8 months ஐ வில் ப்ரூவ் இட். இந்த $10,000 இவங்களை ரீச் பண்ண வச்சுட்டா என்னோட கடமை முடிஞ்சிச்சுன்னு பார்க்குறேன். அதுக்கப்புறம் ஐ டோன்ட் டூ செமினார்ஸ் ஆர் ஐ டோன்ட் டூ இந்த மாதிரி வாங்க பண்ணுங்கள்லாம் சொல்ல மாட்டேன். பட் அட்லீஸ்ட் ஐ மேக் டு த ஸ்டேட்மெண்ட் டு த பீப்புள், திஸ் இஸ் டூவபிள் பை எவ்ரி ஒன் அப்படிங்கிறது தான் வந்து என்னோட ஒன்லைனர். நான் ஃபஸ்ட்லேருந்து சொல்கிற மாதிரி, திஸ் இஸ் நாட் ஃபார் மை ப்ராஃபிட்ஸ்க்காக நான் சொல்கிறது வந்து தாண்டி, இட் இஸ் ஐ வாண்ட் டு கிரியேட் திஸ் ஈகோ சிஸ்டம்ன்றது தான் சொல்கிறேன். நான் அன்றைக்கே சொன்ன மாதிரி அமேசானில் நீங்கள் போய் Amazon.comல போயிட்டு Helium 10 ஒரு டூல் இருக்குது. நீங்கள் ஏதோ ஒரு ரேண்டமாக என்ன ப்ராடக்ட் வேணால் போடுங்க, மைக்கு, ரிங், எனி ப்ராடக்ட் போடுங்க, சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்துட்டு அதில் போய் ஒரு மேனுஃபேக்சரர்ஸ்னு ஒரு லிஸ்ட் இருக்கும். அந்த Helium 10 டூலில் போய் பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரியோட ஃப்ளாக் தெரியும், எந்தெந்த கண்ட்ரி இது மேனுஃபேக்சர். நீங்கள் 100 ப்ராடக்ட் எடுங்க, யூ நாட் ஈவன் see one இந்தியன் ஃப்ளாக் தேர். ஒருத்தர் கூட அங்கே விற்கிறதோ இதுவோ இல்லை. ஏன்னா இவங்க எல்லாரும் இந்தியாவுக்குள்ளே தான் இருக்காங்க. இந்தியாவுக்குள்ள எத்தனை லட்சம் செல்லர் இருக்கான்னு தெரியுங்களா? இவன் ஏன் அங்கே விற்கிறது இல்லைன்னா அந்த நாலேஜ் கேப் வந்து இருக்குது அவனுக்கு ஏதோ ஒரு பயம் இருக்குது. அவனுக்கு அதில் டாக்ஸேஷன்ஸில் பயமோ, அங்கே எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன், இதைத்தான் நான் ஃபிக்ஸ் பண்ணணும்னு பார்க்குறேன், இதை சப்மிட் பண்ணணும்னு பார்க்குறேன் தவிர மற்றபடி இட் இஸ் நாட் ஃபார் எனிதிங் எல்ஸ். ஸோ ஐ வாண்ட் டு கிரியேட் திஸ் ஈகோ சிஸ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஈகோ சிஸ்டம்னு சொல்கிற போது தான் சிவகாசியில் எப்படி வந்து ஒரு பட்டாசு ஃபேக்ட்ரி வந்துச்சுன்னா, இட்ஸ் லைக் 1907 அந்த நாடாஸ் அவங்க 2 பேர் வந்து தே ஸ்டார்டட் த கல்கட்டாவில் போய் ஃபயர் இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சாங்க. அது கூட மற்ற தொழில்கள் வந்து அப்படியே க்ரோ ஆக ஆரம்பிச்சு. பிரிண்டிங் டெக்னாலஜி ஆகட்டும், பேக்கேஜிங், இது எல்லாமே வந்து அப்படியே டெவலப் ஆனதுனால தான் இப்போ என்டையர் பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரிக்கு யாருன்னா சிவகாசின்னு சொல்கிறோம் ஆன்லைனரில். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ஈகோ சிஸ்டம் தான் நான் கிரியேட் பண்ணணும்னு பார்க்குறேன். ஸோ இப்போ இன்றைக்கி நான் ஒரு ஏதோ ஒன்று சொல்லிட்டு போகிறேன், இதை பார்த்து டு பி ஃப்ராங்க் என்ன சொல்கிறது, ஜனவரியில் நம்ம இந்த ஃபஸ்ட் இன்டர்வியூ பண்ணோம், இப்போ ஒரு அக்டோபர் ஆயிருக்கு. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 செல்லர்ஸ் நல்லபடியாக மாதம் ஒரு 3000லேருந்து 5000 சேல்ஸ் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. அதாவது ப்ராப்ளி என்னோட கிளாஸஸ் எடுத்தோ இல்லை அவங்க என்னோட வீடியோஸை பார்த்தோ எனக்கு தெரிஞ்சு அவங்களே ஒரு 50லேருந்து 100 பேர் வரைக்கும் எனக்கு தேங்க் பண்ணவங்களே இருக்காங்க. ஐ எம் ஃபீலிங் ஸோ ஹாப்பி, அட்லீஸ்ட் சம்படி இஸ் டூயிங் தேட் அப்படிங்கிறாங்கள தான் நான் பார்க்குறேன். எனக்கு போதுமானாலும் நான் சம்பாதிச்சிட்டேன். ஐ டிட் மை அதர் பிஸ்னஸ் ஆல்சோ ஃப்ரம் ஜீரோலேருந்து நான் இதை வளர்ந்து வந்தேன். ஸோ இதுக்கு எனக்கு இது இ-காமர்ஸ் ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ இது மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுதுங்கிறப்ப எனக்கு ஐ எம் ஹாப்பி அபவுட் இட். ஸோ இப்போ நீங்கள் சைனாவில் ஆஃபீஸ் பண்ணுறதோ அது வந்து இந்த பிரச்சனை நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஆஃபீஸு ரெஜிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு தானே அது? இல்லை சார், இல்லை. ஆக்சுவலாக வந்து நாங்கள் ஆஃபீஸ் எங்களோட பிஸ்னஸ்க்காக தான் நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம். சின்ஸ் நான் வந்து இப்போ சொல்லிக் கொடுத்த தாண்டி நாங்களும் எங்களோட இ-காமர்ஸ் பிஸ்னஸ் எல்லாம் வச்சுருக்கோம். ஸோ இப்போ இவங்களுக்கெல்லாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ போன ஒரு 2 weeks முன்னாடி ஒரு ஜுவல்லரிக்கு ஒரு எக்ஸ்போ ஒன்று பண்ணியிருந்தோம். இந்த ஜுவல்லரி எக்ஸ்போ என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இவங்க சொல்கிறேன், இப்போ இந்த மாதிரி நான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டுபிடிச்சேங்க, என்னோட இன்ஸ்டாகிராமில் ஒரு லைவ் போட்டிருந்தேன், இந்த மாதிரி இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் பார்க்குறேன், ஹூம் எவர் இட்ஸ் வாண்ட்ஸ் டு பை ஃப்ரம் மீ, லெட்ஸ் சே இப்போ நான் சொன்ன மாதிரி இது ஒரு 100 ரூபா, நான் டேக்ஸ்லாம் கட்டி எனக்கு 120 ரூபாய்க்கு எனக்கு லேண்டிங் வருது, நான் ஒரு 30 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு விற்றுக்கிறேன், 150 ருபீஸ்க்கு நீங்கள் வாங்கிக்கோங்க என்கிட்டருந்தே, நீங்கள் எவ்வளோக்கு வேணாலும் விற்றுக்கோங்க, லெட்ஸ் சே 600 ருபீஸ்க்கு வாங்க, 2000 ரூபாய்க்கு, அது உங்களோட திறமை. பிகாஸ் ஏன்னா இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இப்போ நீங்கள் ஒரு பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் எப்படி போய் வாங்குவீங்க சைனாவில்?
ஒரு கேப் இருக்கு இல்லையா? அப்போ நீங்கள் பண்ணணும்னு தெரியுது, உங்களுக்கு மார்க்கெட் புரியுது. ஆனால் நான் போய் எப்படி ஒருத்தங்கிட்ட போய் ஒரு 10,000 20,000 சைனாக்காரன்ட்ட சொல்லி நான் அவன் எந்த மாதிரி கம்பெனின்னு எனக்கு தெரியாது, அவன்கிட்ட அந்த ப்ராடக்ட்டோட குவாலிட்டி தெரியாது, எப்படி எடுத்துகிட்டு வர முடியும், ஒரு கேப் இருக்கும். ஸோ அப்போ இதை தான் நான் அட்ரஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ எடுத்துகிட்டு வந்தேன், நீ வச்சுக்கோ. ஐ ஆல்சோ மேக் லிட்டில் பிட் ஆஃப் மணி அபவுட் இட். ஸோ அதை எடுத்துக்கிறேன், நீங்கள் என்னவோ விற்றுக்கோங்க. யூ அட்லீஸ்ட் ஸ்ப்ரெட்டிங் த திங்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் யூஎஸில் எவ்வளோ விற்கிறாங்க, $18 $20 விற்கிறாங்க. இட்ஸ் லேண்டிங் ப்ரைஸ் உங்களுக்கு $1 $2 தான் இங்கே வருது. யூ செல் இட் த்ரூ யூஎஸ்க்கு விற்றுக்கோங்க, யூகேக்கு விற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்கள எனேபிள் பண்ணுறோம். அவ்வளோதான். ஸோ பேசிக்காக இப்போ அங்கே போகும்போது பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன இருக்கோ அதை நீங்கள் வந்து இங்கே இருக்கவங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றீங்க. ஆமாம். பட் மற்றபடி டாக்ஸேஷன் இதெல்லாம் அவங்க பார்த்துக்கணுமா? அவங்கள ஆக்சுவலாக 2 விதமாக பண்ணுறோம். ஒன்று டேரெக்டாக வெண்டர் ரூட் பண்ணி விட்ருவோம். நீங்கள் அவனை பார்த்துக்கப்பா, வாங்கிக்கோ. நீங்கள் அவங்ககிட்ட ஐம் ஜஸ்ட் அகைன் அண்ட் அகைன் டெல்லிங். ஸோ எனக்கு வந்து இது பிஸ்னஸ் கிடையாது. நான் வந்து ஷிப்பிங் ஏஜென்ட் மாதிரியோ ஒரு சோர்சிங் மிடில் மேன் மாதிரி கிடையாது. ஐ எம் டெல்லிங் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ். எய்தர் இஃப் யூ ஹாவ் அ கனெக்ஷன்ஸ் டைரக்ட்லி யூ கேன் டூ இட். அதர்வைஸ் நான் மொத்தமாக ஒரு காசு கொடுத்து வாங்கி வச்சிடுறேன். எனக்கு ஒரு 10% 20% கொடுத்துட்டு என்கிட்ட எடுத்துகிட்டு போய்க்கும். ஸோ இந்த 2 டைப் ஆஃப் மாடல்ஸ் பண்ணுறோம். ஸோ ஹூம் எவர் இஸ் ஒர்க்கிங் வி ஆர் டேரக்ட் எந்த மாடல் ஒர்க் ஆகுதுன்னு ஒத்துறோம். சைனாவில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. பட் அதனால் என்ன பார்க்கணும், எதை பார்க்கணும், அண்ட் இங்கே இதோட மார்க்கெட் என்னங்கிறத டேப் பண்ணி பண்ணணும். ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ஸ். ஆக்சுவலாக நீங்கள் எதை பார்த்தாலும் சைனாவில் ஆசையாக தான் இருக்கும். அதில் நிறைய பிரச்சனை. இந்த சோஃபா எங்கள் ஊரில் 50,000 இங்கே 15,000 தானா அப்படின்னா அப்படி யோசிச்சு பார்த்தா கணக்கு பார்த்தா வரதான் செய்யும். ஆக்சுவலாக அதில் நிறைய பிரச்சனைகள் என்னன்னா, சைனாலேருந்து நம்ம ஊருக்கு நிறைய ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் ஒன்றும் இல்லை, டாய்ஸ் வந்து நம்ம சைனாலேருந்து இங்கே இம்போர்ட் பண்ண முடியாது. அன்டில் அன்லெஸ் யூ ஹேவ் அ ப்ராப்பர் BIS சர்டிஃபிகேட் இல்லாமல் நீங்கள் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி சில நாலேஜ் இல்லாமல் போய் சில ஏஜென்ட்ஸ் நான் எடுத்து கொடுத்துறேன் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு சில பேர்கிட்ட போய் பண்ணுறாங்க. பட் ஆனால் அது நமக்கு இது பண்ண முடியாது. பட் சில இது வந்து சில வாட் எவர் ஐ சே இஸ் இஃப் யூ கேன் டூ இட் லீகலி ஃபார் அ லாங் டேர்ம். இப்போ நான் எப்படி பார்க்குறேன்னா, என்னோட ஒன்லைனர் ஆஃப் ஃபார்ம்லாம் இட்ஸ் எத்திக்கல் திங். இஃப் யூ கேன் டூ எத்திக்கலி, ஏன்னா பிஸ்னஸுங்கிறது லாங் டேர்மாக தான் பார்க்குறேன். நாட் ஷார்ட் டேர்ம் மணி வில் நாட் ஹோல்ட் யூ ஃபார் லாங் டைம். அப்போது அது எதெல்லாம் ப்ராப்பராக இருக்குது அதை ஸ்டடி பண்ணி அதோட டாக்ஸேஷன்ஸ் எவ்வளோ, உங்கள் லேண்டிங் ப்ரைஸ் எவ்வளோ வருன்றதை கால்குலேட் பண்ணி அதை உன்னால் எப்படி விற்க முடியும்னு நீ ஒரு ப்ராப்பர் பிளானை போட்டுட்டு யூ டூ ஃபார் சைனா ஆர் யூ பிளான் ஃபார் சைனா ட்ரிப்னு சொல்கிறேன். அடுத்து ஹாப்பி எண்டிங் ஐஸ்கிரீம் வரும். ஸோ அதுதான் உங்களுடைய முக்கியமான ஒரு இதில் ஹாப்பி எண்டிங். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணும்போது நம்ம ஃப்ரான்ச்சைஸ் எதுவுமே பண்ணல. அப்புறம் ஃப்ரான்ச்சைஸ்லாம் கொடுத்தீங்கல்ல, எவ்வளோ ஃப்ரான்ச்சைஸ் போச்சு அது? இட்ஸ் க்ளோஸ் டு இப்போ ஒரு 42-43 அவுட்லெட்ஸ் இருக்குது. ஆக்சுவலி நம்ம ஜனவரியில் ஃபஸ்ட் இன்டர்வியூ பண்ணும்போது வி ஹேட் எங்கள்கிட்ட ஒரு 4 அவுட்லெட்ஸ் 3 அவுட்லெட் பண்ணியிருந்தோம். ஓகே. ஸோ அந்த இன்டர்வியூக்கு அப்புறம் நிறையா பேர் ஃப்ரான்ச்சைசிஸ்க்கு அதுக்குன்னு சொல்லி ஒரு பீரியட்ல எல்லாம் வந்து வாரத்துக்கு 4 ஃப்ரான்ச்சைசி ஓப்பன் பண்ண ஸ்டோரி எல்லாம் இருக்குது. ஸோ வி டிட் வெரி லாட். ஒரு லாஸ்ட் ஒரு 8-10 monthsல வி வென்ட் ஃபார் 4 to 45 outlets were there. And it's almost everything is successful, probably like a 5% probably in the downfall இருக்காங்க. ஏன்னா எல்லா பிஸ்னஸும் 100% பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு 95% இட்ஸ் எவ்ரிபடி இன் பாசிட்டிவ் ஸ்டேட்டில் தான் இருக்காங்க. 95% சக்ஸஸ் ரேட்டில் தான் சக்ஸஸ் ரேட்டில் தான். இப்போ நாங்கள் ஓப்பன் பண்ண எந்த ஸ்டோருமே இது வரைக்கும் க்ளோஸ் ஆகல. அப்பயே யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் டஸ் எக்ஸப்ட் ஒன் ஸ்டோர் ஃபார் தேர் பர்சனல் ரீசன்ஸ். ஒன்று மட்டும் அவங்க தே மூவ் டு டிஃப்ரெண்ட் கண்ட்ரி. ஸோ தே அனௌன்ஸ்ட் அஸ் earlier, that is fine. ஸோ மற்றபடி இது வரைக்கும் எதுவுமே ஆகலை. ஏன்னா பிகாஸ் இஃப் இட் இஸ் இந்த நெகட்டிவ்னா பீப்புள் ஒரு 2 months 3 months வரைக்கும் தான் ஹோல்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து வெல்கம். எங்களுக்குமே டேட்டா தெரியும், எங்களுக்கு எவ்வளோ விற்கிறாங்க, எவ்வளோ ப்ராஃபிட், எவ்வளோ லாஸுங்கிறது. ஏன்னா இட் இஸ் நாட் லைக் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி மாதிரி கிடையாது. இது வந்து அப்ஃப்ரண்ட்டாக தெரியும். எங்கள்கிட்ட இப்போ எவ்வளோ ஐஸ்கிரீம் எங்கள்கிட்ட வாங்குறாங்களோ அவங்க விற்கிற டேட்டா, சேல்ஸ் டேட்டா எங்களுக்கு தெரியும். ஸோ இட்ஸ் வெரி ஈஸி. ஆனால் இப்போ நாங்கள் எப்படி பார்க்குறோன்னா, அந்த ஃப்ரான்ச்சைசி மாடல்ஸுக்கு நாங்கள் போகிறதில்ல. இப்போ நீங்கள் நிறையா டிவி சேனல்ஸில் வந்து டிபேட்ஸில் எல்லாம் வந்து இந்த ஃப்ரான்ச்சைசி ஓனர்ஸை வந்து டோஸ்ட் பண்ணுறதெல்லாம் பார்க்கலாம். பட் ஆனால் இது 2 விதமாக பார்க்குறேன். ஒரு சைக்கிள்காரன் போய் ஒரு 2-வீலர்காரன் அடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், 2-வீலர்காரன் மேலே தான் பழி சொல்லுவாங்க. 2-வீலர்காரன் ஒரு கார் மேலே அடிச்சா கார் மேலே, அந்த மாதிரி தான் பார்க்குறேன். ஃப்ரான்ச்சைசி வந்து எடுத்த வந்து ஃப்ரான்ச்சைசி ஓனர் மேலே குறை சொல்கிறாங்க. பட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க யாருமே வந்து தேங்க் பண்ணுறது இல்லை. ஒரு ஃப்ரான்ச்சைஸ் சார் நான் இவரால் தான் வந்து இப்படி இருக்கேன்னு சொல்லி எந்த மீடியாவோ இல்லை எந்த இதுவுமே வந்து யாருமே சொல்லலாம். அப்படி பார்த்தா எல்லா ஃப்ரான்ச்சைஸியும் இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கணும். அது ரைட்டு தான். பட் சார்ஜ் என்னன்னா, ஃப்ரான்ச்சைஸுடைய முழு தாற்பயமும் என்னமோ அதை வந்து சொல்லாமல் போயிடுது. ஆக்சுவலி நான் எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்ணல. நான் எப்படி பார்க்குறேன்னா, தெர் ஆர் வெரி கிரீடி ஃப்ரான்ச்சைசி மாடல்ஸ். பொதுவாக ஃப்ரான்ச்சைஸில் ஸ்கேம்னு சொல்கிறதுக்கு மெயின் ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா, இதோட அவுட் அண்ட் அவுட் ஒன்று இருக்கும்ல, அது வந்து கண்டிப்பாக வாங்குறவங்க என்ன தான் R&D பண்ணாலும் கூட அதை முழுசாக தெரிஞ்சுக்க முடியாது. அப்போது அதை முழுசாக சொல்லாமல் கொடுத்துட்றாங்க. அப்புறம் வாங்கின பிறகு தான் தெரியும் அவனுக்கு இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது. அதுதான் 2-3 பிரச்சனை இருக்குது சார் ஆக்சுவலாக ஃப்ரான்ச்சைசியில். ஃபஸ்ட்டு பிரச்சனை மெயின் என்னென்னா லொக்கேஷன்.
சரி நீங்கள் என்னைக்கு ரீட்டைல் பிஸ்னஸ் வந்து லொக்கேஷன் இப்போ நாங்கள் எப்படி போவோம்னா ஒரே நாளில் போயெல்லாம் கடை போட மாட்டோம். ஒரு டைம் எடுத்துக்குவோம், பார்ப்போம் அந்த கடை கன்ஃபார்மாக ஓடுதா, அதுக்குண்டான ப்ரோக்கரேஜ் இதெல்லாம் பண்ணி தான் ஒரு கடை எடுத்துக்கும். இந்த ஃப்ரான்ச்சைஸி எடுக்கிறதுல ஒரு மெயினாக எல்லாரும் பண்ணுற ஒரு காமன் 2-3 மிஸ்டேக்ஸ் ஆஸ் அ ஃப்ரான்ச்சைசர் ஓனராக நான் சொல்கிறேன். இது ஒரு லைவ் எக்ஸாம்பிளாக கூட சொல்லலாம். அதாவது நான் ஒரு பெங்களூரில் ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு அப்ரோச் பண்ணுறாரு. அவர் வந்து நாங்கள் வந்து ஃப்ரான்ச்சைஸி கொடுக்குறோன்னு அக்ரி பண்ணிட்டோம். இவர் என்ன பண்ணுறாரு, சார் லொக்கேஷன் பார்க்க வாங்கன்னு கூப்பிட்றாரு. நாங்கள் லொக்கேஷன் பார்க்குறக்கு அங்கே போகிற டைமில் எங்களுக்கு 100% தெரியும் அது ஒர்க் ஆகாது, அந்த லொக்கேஷன் வந்து ஒர்க்கே ஆகாது. பிகாஸ் இட் இஸ் அ மாதிரி இருக்க காம்ப்ளெக்ஸ். அதில் அந்த காம்ப்ளெக்ஸில் யாருமே நான் ஆக்குபை பண்ணல. யூ இமேஜின் த சினாரியோ. வாடகை 95,000 ரூபா, 1 லட்ச ரூபா. அவருக்கு ஆசை இருக்குது, அவர் ஆசை நல்ல டேலண்டடான பர்சன்ஸ் எல்லாமே 100% 100 out of 100. பட் த பாயிண்ட் இஸ் அவர் என்ன பண்ணுறாரு, நாங்கள் போய் சொல்கிறோம் இல்லை சார் இது இந்த இடம் எனக்கு சரிப்பட்டு வரல அப்படின்னா இவர் என்ன சொல்கிறாரு, சார் நீங்கள் லேட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு நான் அட்வான்ஸ் ஆல்ரெடி கொடுத்துட்டேன் சார், 10 மாதம் அட்வான்ஸ் 10 லட்ச ரூபாய் கொடுத்துட்டேன் சார், ஓனர் போய் கேட்டால் தரமாட்டேங்கிறார் சார்ன்றார். இப்போ வாட் யூ டூ? அப்போ ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் அக்ரி பண்ணி தான் ஆகணும். ஸோ லொக்கேஷன் ஒரு பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனை என்னென்னா, இப்போ ஃப்ரான்ச்சைஸி எடுக்கிறவங்க எல்லாருமே சொல்கிறேன், எல்லாருமே வந்து ஏதோ ஒரு வேலையிலையோ ஒரு பிஸ்னஸ்லையோ ஏதோ ஒரு இடத்துல செகண்ட் இன்கம் வரதுக்காக பண்ணுறாங்க. இப்போ எனக்கே ஒரு 2-3 ஃப்ரான்ச்சைஸ் ஓனர்ஸ்லாம் தெரியும். தேர் ஆல் ஒர்க் இன் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் இருப்பாங்க. சாஃப்ட்வேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ஆளுக்கு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு ஒரு லம்சம் ஆஃப் அமௌண்ட்டு சேவ் பண்ணி வச்சிருக்க அமௌண்ட். பட் ப்ராக்டிகலி நான் முன்னாடி இன்டர்வியூஸ் எல்லாமே கேட்போம், உங்களால் 100% பார்க்க முடியுமா சார்? நாங்கள் 100% பார்த்துக்குவோம், எங்கள் டைம் இருக்குது, நான் இல்லாட்டி ஒய்ஃப் பார்த்துக்குவாங்க, ஒய்ஃப் இல்லாட்டி அம்மா அப்பா பார்த்துக்குவாங்க எல்லாம். வென் யூ ஸ்டார்ட் த ப்ராசஸ், யூ ஹேட் அ ப்ராஜெக்ட் இன் சம் அதர் ஸ்டேட் ஆர் சம் அதர் சிட்டி, யூ சப்போஸ் டு ட்ராவல். அண்ட் அங்கே போகும்போது இந்த கடையை வந்து யாராவது ஒரு எம்ப்ளாயி நம்பியாக விட்டுட்டு போகுது. அந்த எம்ப்ளாயி என்ன பண்ணுவான்னா 10 மணிக்கு கடை திறக்குன்னா 12 மணிக்கு திறப்பான். அவன் க்ளவுஸ் போடாமல் இருப்பான், ஃபோன் நோண்டிகிட்டு இருப்பான், அவன் வந்த கஸ்டமர்கிட்ட எப்படி வேணாலும் பேசுவான். ஸோ ஹீ கெட் அஃபெண்டட் அண்ட் ஹில் கோ. ஸோ நீங்கள் அவன்கிட்ட கேள்வி கேட்டிங்கன்னா இவன் வேலையை விட்டு நாளைக்கு போயிடுவான். ஸோ இவன் வேலையை விட்டு போனால் நாளைக்கு கடை எப்படி திறக்கிறன்னு ஒரு பயத்தில் அவனை எதுவுமே சொல்லாமல் வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் ப்ராக்டிக்கலி நடக்கிற ஃப்ரான்ச்சைஸியில் இருக்க பிரச்சனைகள். ஸோ எப்போ ஒரு ஃப்ரான்ச்சைஸி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகும்னா, அந்த ஓனர் இருக்கார் பாருங்க, அந்த ஓனர் கல்லாப்பட்டியில் உட்காந்து வேலை செய்கிறார் பாருங்க, அந்த ஃப்ரான்ச்சைஸி மூடாது. யூ ரைட் இட் டவுன். ஸோ லொக்கேஷன் ப்ராப்பராக இருந்து அவங்க ஒரு ப்ராப்பராக ஸ்டடி பண்ணி ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டோர்ஸ், இப்போ எங்கள்ட்ட இருக்க இதில் ஸ்டோர்ஸ்லேயே எங்களோட பர்ஃபார்மன்ஸ் கிராஃப் இருக்கும். எந்தெந்த கடைக்காரங்க வந்து எங்களுக்கு தெரியும் இல்லை, சில ஃப்ரான்ச்சைஸ் ஓனர்ஸ் கடையில் தான் இருப்பாங்க பார்த்துக்குவாங்க, அவங்களோட சேல்ஸ் இன்றைக்கி வரைக்கும் குறையல. எந்த ஸ்டோர் ஓனர்ஸ் எம்ப்ளாயி நம்ம விட்டு போகிறாங்களோ அவங்களுக்கு வந்து கிராஃப் குறைய ஆரம்பிக்குது. ஸோ இப்போ இதுக்காகவே வாலண்டியர் என்ன பண்ணுறோன்னா, அந்த மாதிரி சினாரியோ இருக்கவங்கள நாங்களே ஓவர்டேக் பண்ணிக்கிறோம். நீங்கள் அந்த உங்களால் நடத்த முடியல, ஐ அக்ரி, உங்களுக்கு என்ன ப்ராஃபிட் வருதோ நாங்கள் உங்களுக்கு வர ப்ராஃபிட்டை கூட கொடுத்துட்றோம், எங்களுக்கு அந்த கடையை கொடுத்துருங்க, நாங்கள் நடத்திக்கிறோம், எங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். இல்லை ஃபிக்ஸட் ப்ராஃபிட் மாடலில் கூட நாங்கள் கொடுக்குறோம். இப்போ நீங்கள் மாதம் இப்போ ஒரு 10 லட்ச ரூபா கடை நடத்துறீங்கன்னா உங்களுக்கு மாதம் 30,000 40,000 நான் உங்களுக்கு ஃபிக்ஸட் ப்ராஃபிட் மாடல் கூட நான் கொடுத்துட்றேன். கடைக்கான செலவுகள்லாம் கூட நாங்கள் பாதி ஷேர் பண்ணிக்கிறோம், நாங்கள் ரெனோவேட் பண்ணிக்கிறோம், நான் மார்க்கெட்டிங் எல்லாமே நாங்கள் பண்ணிக்கிறோம். யூ கிவ் இட்ன்ற கொடுத்த ஃப்ரான்ச்சைஸிலாம் சில அவங்கள்ட்ட ரெக்வஸ்ட் பண்ணி நாங்கள் வாங்கிக்கிறோம். சார் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் இந்த ப்ராப்ளம் இருக்குது, நீங்கள் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, சார் எங்களால் நடத்த முடியல, நாங்கள் ஒரு ஆசை நீங்கள் டேக் ஓவர் பண்ணி நாங்கள் நடத்திக்குவோம். ஏன்னா எங்களோட 8 ஸ்டோருமே ப்ராஃபிட்டபிளாக தான் இருக்குது இன்னைக்கு வரைக்கும் சொல்கிறேன். நல்ல எப்படி இந்த பிரச்சனைலாம் அட்ரஸ் பண்ணி மேனேஜ் பண்ணுறீங்க சார்? எங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு கடை நடத்துறது தான் கஷ்டம். நீங்கள் 100 இப்போ அடையாளம் பவன் இருக்காரு, அவர் எத்தனை கடை நடத்துறாரு, எத்தனை எம்ப்ளாயிஸ் இருக்குங்க, 10,000 எம்ப்ளாயிஸ் இருக்குங்க, ஒரு கடை நடத்துறது தான் கஷ்டம். இப்போ நீங்கள் ஒரு கேஷியர் வரலைன்னா தான் உங்களுக்கு பிரச்சனை, ஒரு ஜகிள். ஸோ இப்போ இதில் நீங்கள் 8 கடை இருக்கனால இங்கேருந்து அங்கே நீங்கள் பிச்சு போட்டுக்குவோம். ஸோ அப்போ வந்து பிரச்சனையே வராது. நாங்கள் பஃபரில் ஒரு 3 ரிசோர்ஸ் வச்சுக்குவோம். இதை நீங்கள் ஒரு கடை வச்சுருக்க பஃபரில் வைக்க முடியுமா? ரிசோர்ஸ் பஃபரில் வைக்க முடியாது. ஸோ அந்த ப்ராக்டிக்கல் இஷ்யூஸ்லாம் ஒன்று இருக்குது. ரெண்டாவது, இப்போ வி ஆர் இன்ட்ரடியூஸ்ட் லாஸ்ட் ஒரு 3 months நாங்கள் இந்த ஃப்ரான்ச்சைஸுக்குமே கொடுக்குறதில்ல. வி கெட்டிங் லாட் ஆஃப் கால்ஸ் பட் வி ஆர் நாட் கிவிங் எனி ஒன். ஃப்ரான்ச்சைஸி ஸ்டாப் பண்ணிட்டோம். இதுக்கு பொதுவாக என்ன மாடல் போனால் சிக்ஃபிலான்னு ஒரு மாடல் ஒன்று போகிறோம். சிக்ஃபிலான்றது ஒரு யூஎஸில் இருக்க ஒரு பெரிய பிராண்ட் ஒன்று. இட்ஸ் ஈக்குவலன்ட் டு KFC ஈக்குவலண்டான ஒரு மாடல், வெரி ஃபாஸ்ட் க்ரோயிங் பிராண்ட். ஸோ அந்த பிராண்ட் வந்து ஒரு மாடலை ஃபாலோ பண்ணுது. என்ன பண்ணுதுன்னா, நீங்கள் வந்து இன்வெஸ்டே பண்ண வேண்டாம். நீங்கள் ஆஸ் அ ஃப்ரான்ச்சைசி ஓனர் தான் நீங்கள் ₹1 கூட உங்கள் காசு செலவு பண்ண வேண்டாம். ஒரு பேசிக்கான ஒரு ஃபீஸ் வாங்குறாங்க. ஸோ இதே இந்த சிக்ஃபிலா மாடல் என்ன பண்ணுவோம்னா, நீங்கள் ஒரு 1000 அப்ளிகேஷன்ஸ் வந்துச்சுன்னா அதில் செலக்டிவாக 5 பேர் 10 பேர்த்த மட்டும் எடுத்துகிட்டு அவங்களுக்கு அந்த ஸ்டோரை செட் பண்ணி கொடுத்துருவாங்க. கம்பெனியை காசு போட்டு செட் பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஆஸ் அ பார்ட்னராக அதில் இன்வால்வ் ஆகிடலாம். நீங்கள் ஒர்க்கிங் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கணும், உங்களோட ஸ்டோரை நீங்கள் ரன் பண்ணி காட்டணும், அவங்களும் எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவாங்க. இட்ஸ் தேர் வின்-வின் சுச்சுவேஷன்ஸ். இதே மாடல் தான் நாங்கள் பண்ணுறோம். இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னா, இப்போ நீங்கள் ஒரு KFCலையோ டாமினோஸ்லையோ ஒரு நல்ல ஒரு செயின் ஆஃப் ஒரு ரீட்டைல் எக்ஸ்பீரியன்ஸ், ஃபுட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஒரு ஆள், ஒரு 25,000 35,000 வேலைக்கு போயிட்டுருக்கீங்க. எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை இருக்குது, என்கிட்ட 10 லட்ச ரூபாயோ 20 லட்ச ரூபா காசுலாம் இல்லை, எனக்கு பண்ண தெரியாது, ஆனால் எனக்கு தொழில் தெரியும். ஸோ அப்போ அவங்கள வெல்கம் பண்ணுறோம். அவங்களுக்கு நாங்களே எங்கள் சொந்த காசை போட்டு சொந்த அட்வான்ஸை கொடுத்து இன்டீரியர் எல்லாம் பண்ணி கடையை கொண்டு வந்து ஃபஸ்ட் டே சாவியை கொடுத்துருவோம். சாவி கொடுக்குறவங்களே நிறைய ப்ராசஸ் நாங்கள் வச்சுருக்கோம். அவர் என்ன பண்ணால், பிள்ளைச்சே நீங்கள் மெட்ராஸில் இருக்கீங்கன்னா நீங்கள் கோயம்புத்தூர் ஸ்டோரோ திருச்சி ஸ்டோரோ இல்லாட்டி எது மதுரை ஸ்டோருக்கோ வந்து
ஒரு மாதம் ஒர்க் பண்ணும், உங்களுக்கு பே கொடுத்து சேலரி கொடுத்துருவோம், ஒரு மாதம் சம்பளம் கொடுத்துருவோம். நீங்கள் வந்து வேலை பார்த்துட்டு நாங்கள் அதுக்கு நிறைய க்ரைட்டீரியாஸ் வச்சு, நீங்கள் லீவ் எடுக்கக்கூடாது, நீங்கள் டைமுக்கு ஓப்பன் பண்ணணும், சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி காட்டணும், அந்த மாதிரி சில க்ரைட்டீரியாஸ் வச்சுருக்கோம். நீங்கள் அந்த ஊருக்கு வந்து 2 பேர்த்த ஹையர் பண்ணணும் லோக்கலில். ஸோ ஏன்னா ஒரு ஸ்டோரை நீங்கள் நடத்திடலாம், நீங்கள் கூட இருக்க ஆள் இல்லாமல் நடத்த முடியாது. அப்போ நீங்கள் ஹையரிங் அளவுக்கு நீங்கள் டீம் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கான்ற ஒரு கேப்பபிலிட்டியும் செக் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு நிறைய க்ரைட்டீரியா பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணி ஒருத்தன் வந்துட்டானா அவனுக்கு ஒரு ஸ்டோரோட கீயை கொடுத்துரும். இப்போ நாமக்கல் ஸ்டோர்ஸு, இப்போ இதில் எல்லாம் எங்களோட ரீஜன் இல்லாத ஸ்டோர்ஸ்க்கெல்லாம் நாங்கள் அந்த மாடல் தான் போகிறோம். ஸோ இப்போயே ஒரு 6 ஸ்டோர்ஸ் ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் போகும்போது இப்போ அவங்களுக்கு வந்து அந்த கீ ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம். ஹீ வில் பி த ஆக்சுவல் பார்ட்னர். இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி எப்படி எங்களுக்கு ஒரு பார்ட்னராக வருவீங்களோ அதே மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணி பார்ட்னராக வந்துடுவீங்க. உங்களுக்கு இஃப் இன் கேஸ் ஒஸ்ட் கேஸ் இஃப் ஸ்டோர் இஸ் நாட் பர்ஃபார்மிங் ஒஸ்ட் கேஸ் சினாரியோவில் யூ கெட் மினிமம் கேரண்டீட் சேலரி லைக் 25,000 rupees 35,000 rupees மினிமம் கேரண்டீட். வேலை பார்த்ததுக்கு உண்டான இதுவும் வந்துடும். அதுக்கு வேலை பார்க்கறதுக்கு உண்டான க்ரைட்டீரியாஸும் மென்ஷன் பண்ணியிருப்போம். நீங்கள் மினிமம் ஒரு 5 நாள் ஒர்க் பண்ணியிருக்கணும், மினிமம் 6 hours டியூட்டியில் இருந்திருக்கணும். ஸோ மாதிரி இருக்குது. சேலரி இஸ் ஆல்சோ பெய்ட் விச் எவர் இஸ் ஹையர். ஸோ the profit is coming 30% or 40%. அது எது வந்தாலும் கொடுத்துரும். எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பிராண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தான் நான் பார்க்குறேனே தவிர, இப்போ எனக்கு ஒரு ஆசைக்கு காசு இருக்குன்னு சொல்லி நான் ஒரு திருநெல்வேலியில் ஒரு கடையை போட்டு என்னால் இங்கேருந்து ஆப்ரேட் பண்ண முடியாது. ஸோ அப்போ எனக்கு அங்கே இருக்க ஒரு ஆள் எனக்கு தேவைப்படுறான். ஸோ அவன் தான் அந்த கடையை நடத்த முடியும். என்னால் இங்கேருந்து என்கிட்ட காசு இருக்குன்றனால என்னால் நடத்த முடியாது. அவன் தான் என்னோட நடத்த முடியும். ஸோ ஹீ இஸ் மை டார்கெட் ஆடியன்ஸ். ஸோ அவன் அந்த மாதிரி பீப்புளை ஆல் ஓவர் எம்ப்ளாய் பண்ணுன்னா, இது தமிழ்நாடு கிடையாது, நான் என்டையர் இந்தியாவில் இல்லை என்டையர் வேர்ல்டுக்குமே இந்த மாடலை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ இது ப்ராக்டிகலி ஃபீஸிபிள் அண்ட் இது சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய பிராண்ட்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாடலை தான் இப்போ நாங்கள் கையில் எடுத்திருக்கோம். ஸோ இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க இதை? ஆமாம், இட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி இப்போ இன்டர்வியூஸ் ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 கேண்டிடேட் செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டோ, இப்போ நாமக்கல் ஸ்டோரு, திருநெல்வேலி ஸ்டோர்ஸு இதெல்லாம் வேலை நடந்துகிட்ருக்கு. ஸோ வி ஆர் கிவிங் தம். ஓகே. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்கு இருக்குன்னா, ஒரு 10 to 10 years வரைக்குமே ஒர்க் பண்ணிட்டேன், பட் ஆனால் எனக்கு தொழில் நல்லா தெரியும், பட் ஆனால் பணம் இல்லாதனால என்னால் தொழில் ஆரம்பிக்க முடியலன்னு இருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக ஒரு பார்ட்னராக இருக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நான் திருப்பி சொல்கிறேன், ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டே இருக்கக்கூடாது, பணம் உள்ளவனாக இருக்கக்கூடாது. பணம் உள்ளவன் வேண்டாம். ஏன்னா பணம் உள்ள இருக்கவே நானும் இன்வெஸ்ட் பண்ணுறேன் சார்னா அப்போது நான் அதோட பவர் இருக்காது இல்லை. ஸோ அப்போ எனக்கு அதான் என்னோட அப்ஜெக்டிவ் வந்து ஒரு காமன் மேனாலையும் அதை சக்ஸஸ் பண்ண முடியும், ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியுங்கிறத ப்ரூவ் பண்ணுறது தான் என்னோட அப்ஜெக்டிவாக பார்க்குறேன். அவன் தான் ஒர்க் பண்ணுவான். ஸோ அவன் தேவைக்காக டெய்லி என்னோட கடை அப்படின்னு அவன் பார்ப்பான். திறமைக்கான ஒரு இடமா. ஆமாம், இப்போ நான் ஒரு செகண்டரி இன்கமாக பார்த்தேன்னா என்னோட இம்பார்ட்டன்ஸ் செகண்டரியாக தான் இருக்கும். ஆஸ் அ பிராண்டாக நாங்கள் டெவலப் ஆக முடியாது. ஸோ அந்த ஷுட் பி மை பிரைமரி ஃபோக்கஸ். பிரைமரி ஃபோக்கஸ் இதுதாங்க மாதிரி உழைப்பு தான். ஆல்ரைட் சார், ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம். ரைட் ஃப்ரம் யூஎஸ் அண்ட் சைனா. ஆக்சுவலி எனக்கு சைனா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சு, எனக்கு ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சு. ஏன்னா அது அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்கப்போ எல்லோரும் கேண்டல் ஃபேர் மட்டும் முடிச்சுட்டா எனக்கு அதை தாண்டி இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஐ திங்க் கோயிங் ஃபார்வர்ட் இன்னும் பெருசாக போகணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம். தேங்க்யூ.